ஓம் அகத்தீஸ்வராய நமக. இன்னைக்கு கடகராசியில பிறந்தவங்களுடைய கர்ம வினை தோஷங்கள்லாம் விலகி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை, தாமதம், தோல்வி இதெல்லாம் வராம அவங்கள்ட்ட அதுல வெற்றி பெறறதுக்கு உரிய தெய்வம் எது, அந்த நேரத்துல சொல்லக்கூடிய மந்திரம் என்ன, அப்படி இந்த மந்திரத்தையும் இந்த தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு போகும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் முழுசா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே கடகராசியில பிறந்தவங்க மிகவும் மென்மையான மனசு கொண்டவங்களா இருப்பாங்க. எதுலேயுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய தாயையும் மற்ற பெண்களையும் அன்போடையும் நல்ல பாசத்தோடையும் பழகக்கூடியவங்க, அவங்கள பத்திரமா பாதுகாக்கக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க தான் இந்த கடகராசியில பிறந்தவங்க. அதே மாதிரி இந்த கடகராசிக்காரவங்க தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய நண்பர்களையும் நல்லபடியா பார்த்து கொள்ளக்கூடியவங்க தான் இந்த கடகராசியில பிறந்தவங்க. குறிப்பா இயற்கையாகவே கடகராசியில பிறந்தவங்களுக்கு தலைவராக மாறணும், அதே மாதிரி அரசியல்ல இருந்து மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. தேசப்பற்று, சமுதாய பணியிலாம் இருக்கணும். அதே மாதிரி மருத்துவத்துறையில இருந்து அங்க வர்ற மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணமும் கொண்டவங்க தான். இதே மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும், கீழ்த்தட்டு மக்களா இருந்தாலும் சரி, எந்த மக்களா இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பொது சேவை செய்யணுங்கிற உயர்ந்த குணமும் கொண்டவங்க தான் இந்த கடகராசியில பிறந்தவங்க. அப்படி கடகராசியில பிறந்தவங்களுக்கு ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதுலேயும் சீக்கிரத்துல அவங்கள சித்தி கிடைக்கும் அந்த ஜோதிடத்திலையும். இது மாதிரி இப்படி சிறப்பு மிக்க இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய எந்த காரியத்திலையும் தடை, தாமதம், தோல்விகள் ஏற்படுறது, அது மாதிரி குடும்பத்துல பிரச்சனைகள்லாம் ஏற்படும். தொழில் செய்யும் போது தொழில ஒரு விரக்தி, லாபம் இல்லாத நிலை ஏற்படுறது, இது மாதிரி ஒரு பரீட்சைக்கு எழுத போறோம், அந்த பரீட்சையில நம்மளுக்கு மார்க் கிடைக்குமா அப்படிங்கிற பயம், பதஷ்டம் இதெல்லாம் ஏற்படும் போது நம்ம எவ்வளவுதான் இந்த பிள்ளைங்க படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதினாலும் அது எல்லாமே மறந்து போய் பயத்தினால மறந்து போயிடும். இது மாதிரி எந்த காரியம் செய்யும் போதும் பயம் இருந்துட்டுனாலே அந்த காரியத்துல நம்ம முழுசா 100% வெற்றி அடைய முடியாது. அதனால இந்த பயத்தையும் அதனால வரக்கூடிய பதஷ்டம், குழப்பங்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய தெய்வத்தையும் அதற்கான மந்திரத்தையும் நீங்க சொல்லிட்டு உங்க வீட்லயே இருந்து நான் சொல்றேன் அந்த வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பரீட்சை எழுத போனாலும் சரி, இல்ல ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறீங்க, அதுல பயம், பதஷ்டம், என்ன கேள்வி கேட்பாங்களோ, நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தோட குழப்பத்தோட இருப்பீங்க. அதனால அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இப்ப இந்த தெய்வத்தையும் இந்த மந்திரத்தையும் நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா அதுல நிச்சயமா தோல்வியே கிடைக்காது, உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். அது மாதிரியான மந்திரம் இது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் இது மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு சாதகமா வருமா பாதகமா வந்துருமா அப்படின்னு பயப்படுறவங்களா இருந்தாலும் சரி, இது மாதிரி தொழில்ல தடை ஏற்படுது, இல்ல புதுசா ஒரு தொழில் செய்ய போறேன் அதுல வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு திருமணத்துக்கு ஒரு பொண்ணோ இல்ல பையனோ நீங்க பார்க்க போறீங்க, அதுல என்ன பதில் சொல்லிடுவாங்க, நம்மளுக்கு நல்லபடியா பொண்ணோ இல்ல பையனோ வரன் கிடைக்குமா அப்படிங்கிற பயம், பதஷ்டம் இதெல்லாம் ஏற்படும் இல்ல. இது மாதிரி இருக்கிறவங்க, கவலைகள், மன உளைச்சல்ல இருக்கிறவங்க, இது மாதிரி எந்த ஒரு மன பிரச்சனையா இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, படிக்கிற மாணவர்களுடைய பிரச்சனைகளா இந்த பயம், குழப்பம், தடுமாற்றம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் வராம பாதுகாக்கக்கூடிய தெய்வம் தான் நான் சொல்லக்கூடிய தெய்வம். அதனால இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுல ராமர் படத்தை வாங்கி வச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்குல தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் நீங்க அந்த இடத்துல 108 முறை சொல்லணும். 108 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியில போய் பரீட்சை எழுத போறதோ இல்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் போறதோ இல்ல வேற சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் முக்கியமான நிகழ்ச்சியில
ஒரு கையெழுத்து போட போறீங்க, ஒரு சொத்து விஷயத்துல கையெழுத்து போட போறீங்க. இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க இந்த மந்திரத்தையும் இந்த தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சிட்டும் போது உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லும் போது தோல்வியே வராது, வெற்றி தான் கிடைக்கும். அந்த மந்திரம் என்னன்னா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. அந்த மந்திரம் தான் அது. இத ராமபிரான் எப்படி மக்களோட மக்களா இருந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து அதுக்கப்புறம் அதுல எல்லாம் ஜெயிச்சு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட ஜெயிச்சு குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு நாட்டை இழந்த ராஜ்யத்தை எல்லாம் பெற்றாரோ, அது மாதிரி சொத்து சுகத்தை இழந்து நிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறது தான் இந்த ராமரோட மந்திரம். அதனால ராமபிரான அந்த போட்டாவை வழிபாடு செய்யுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில தோல்வியே வராது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் வராம உங்களுக்கு நன்மை கிடைக்கும், நல்லது மட்டும்தான் கிடைக்கும். அதனால நம்பி செய்யுங்க, இந்த பூஜை வழிபாடை நீங்க செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.